பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தகவலை கொண்டு நான் உங்களுக்கு இதை விளக்கப்படுத்துவேன். நம்முடைய குருநாதர், இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் சையதுனா அப்துல் ஹக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ஷேக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் யார சொல்லலாம் தான் கூப்பிடுவாங்க, யா அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 49 பிள்ளைகள் இருந்தது. அதிலே ஒருவர் அப்துல் ஹக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ஷேக் அவர்களே, இன்று ஒரு நாள் இந்த முரீதீன்களுக்கு, இந்த மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். அவங்க நல்ல பண்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இர்ஃபானினுடைய இல்மை கரைத்து குடித்த பெருமக்களில் அவர்களும் ஒருவர். எனவே எனக்கு இந்த மக்களிடத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது ஓதுனா அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. மகனார் குர்சியிலே உட்கார்ந்து கூடியிருக்கக்கூடிய 100 அல்லது 1000 மக்களுக்கு இடையில் அதை பேச ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வினுடைய தாத்து சிஃபாத்துகளை பற்றி, அல்லாஹ்வினுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய குதரத்துகளை பற்றி, மாரிஃபாவினுடைய விஷயங்களை பற்றி விரிவாக பேசுகிறார்கள். அற்புதமான உரை, அழகான உரை, ஆழமான உரை, ஆற்றல் மிகுந்த உரை. அப்படி பேசி 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 நீண்ட உரை நிகழ்த்தி முடித்ததற்கு பிறகு எல்லாரும் மக்கள் உட்கார்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கீழே உட்கார்ந்துட்டாங்க. ஓதுனாக்க எப்போ அவங்க எழும்பி அந்த குர்சியில உட்கார்ந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அனசாயிமுன் அம்சி, நான் நேற்று நோன்பிருந்தேன், நான் நேற்று நோன்பு பிடித்திருந்தேன் என்று சொன்னதும் தான் தாமதம். ஓ என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒப்பாரி வைத்தாட ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தை அவர்களுடைய இதயத்தை தாக்கியது. வரலாற்றிலே சில குறிப்புகள் காணப்படுகிறது. அந்த இடத்தில் சிலர் மூட்டாகியும் போனார்கள், சிலர் மரணித்து போனார்கள், சிலர் மயங்கி கீழே விழுந்தார்கள், பலர் ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள், துடிக்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள் சையதுனா அப்துல் ஹக் அவர்கள். என்னடா இது, மணிக்கணக்காக இர்ஃபானினுடைய விஷயத்தை நாம் பேசினோம், மணிக்கணக்காக அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகள் பண்புகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் தன் தந்தையார் நான் நேற்று நோன்பு வைத்தேன் என்று ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது அதை தாங்க முடியாமல் அது ஒரு பெரும் பாரமாக கருதி பலர் மாண்டும் போய்விட்டார்களே. என்ன ஆச்சரியம் இது! அருமையான பெருமக்களே, எனவே நான் நோன்பு நோட்டிருக்கிறேன் என்று நான் சொல்வதற்கு இடையிலேயும் அல்லது நான் இர்ஃபானை பற்றி பேசுவதற்குரிய அந்த பேச்சுக்கும் இறைநேச செல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறு தகவலை சொல்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அந்த நாவு அவர்களுடைய நாவு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக சாயிம் என்று சொன்னால் நோன்பாளி, எதை விட்டும் நோன்பு பிடிப்பது, எதை துறப்பது, எதை உட்கொள்ளாமல் இருப்பது என்பதற்கு நீண்ட விளக்கங்களை ஷாரிகள் சொல்வார்கள், விளக்க உரை எழுதுபவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நோன்பை நான் நோட்டு இருந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வெளியிலே பார்ப்பதற்கு சாமானியமான அந்த வார்த்தை இதயங்களை துளும்பச் செய்துவிட்டது. அதுபோன்றுதான் நாம் நம்முடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கும் இறைநேச செல்வர்களாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கும் இடையில் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அது ஆழமாக உணர்வதாக இருந்தால் ஷேக்கின் காலடியில் அமர்ந்துதான் அது உணர முடியும். அதையெல்லாம் இங்கே உணர்த்திவிட முடியாது. ஆனாலும் சில ஓமானங்கள், உதாரணங்களை மாத்திரம் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கிறது என தெரிய வைக்க முடியும். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள் தங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருப்பார்கள். அந்த இஸ்திகாமத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் நீண்ட விளக்கங்களை சொல்கிறார்கள். எந்த நிலையிலும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டு, அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு அவர்கள் தூரம் செல்ல மாட்டார்கள்.
இறைநேச செல்வர்களில் ஒருவராகிய ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நான் நினைக்கிறேன், அவர்கள் சொன்னதாக, வானம் பொய்த்து போய்விட்டது, மழை வரவில்லை, இந்த பூமி வறண்டு போய் செப்புத்தரையாக மாறிவிட்டது, வானமே செப்பாக மாறி இனி மழை வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஒரு சூழல் உருவான பொழுதும் கூட அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் ஒரு நாள் வந்து சேரும் என்ற நம்பிக்கையிலிருந்து நான் வெளிவர மாட்டேன். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மீது அப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதிலிருந்து நான் வெளிவந்தால் இனியெல்லாம் மழையா பெய்ய போகிறது என்று நான் என்னுடைய மனது கருதினால் என்னை ஒரு மோமீனாக கருத மாட்டேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அங்க மழை பெய்யுது, இங்க மழை பெய்யுது, நம்ம ஊர்ல மழை இல்லையே என்றுதான் நாம் பேசுகிறோமே தவிர இறைவனுடைய அருள் இங்கே வரும், அது எப்போது வரும் என்பது, எப்போது வர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அப்படி நம்முடைய நாவு பேசுகிறதா? எனவே நாம் அல்லாஹ் என்று சொன்னாலும், நம்முடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னாலும் இஸ்திகாமத் என்பது நம்மிடத்தில் இல்லை என்கிறார்கள். என்னடா இது, பட்ட குடியே கெடும், பட்ட இடத்திலேயே படும், கெட்ட குடியே கெடும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நாம் என்ன சொல்கிறோம்? திரும்ப திரும்ப எனக்குத்தானே சோதனை வந்து கொண்டிருக்கிறது, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று சொல்வதும் இஸ்திகாமத்திலிருந்து வெளியான ஒரு விஷயம். உறுதிப்பாடான இறை ஏக கொள்கையில், ஏகத்துவ கொள்கையில் உறுதிப்பாடு அல்ல, உறுதிப்பாடு அற்ற தன்மை என்பதை அறிஞர்கள் புலப்படுத்துவர். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ் ஒரு சோதனையை தரும் பொழுது அது ஏன் தந்தான் என்பது அவனுக்கு தெரியும். இது எதற்காக திரும்ப திரும்ப இந்த சோதனைகளை இந்த அடியானுக்கு வழங்குகிறான் என்பது அவனுக்கு தெரியும். அது ஒரு கைராகத்தான் இருக்கும், அவனுடைய நாட்டம் எதுவாக இருக்கிறதோ அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று கருதுபவர்கள் தான் இறைநேச செல்பவர்கள். அப்படிப்பட்ட பண்பு, அப்படிப்பட்ட உயர்ந்த குணம், அப்படிப்பட்ட நம்பிக்கை யாரிடத்தில் வருகிறதோ அவர்களிடத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வந்து செல்வார்கள். இனி யாரிடத்தில் எப்படிப்பட்ட ஈமான் இருந்தால் மலக்குமார்கள் வருவார்கள் என்பதை இந்த ஆயத்து நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அருமையான பெருமக்களே, வலிமார்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம், வலிமார்களுக்கும் பேரறிஞர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், வலிமார்களுக்கும் மருத்துவ மேதைகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம், வலிமார்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தகவலை நான் இங்கே முன்வைக்கிறேன். அலி இப்னு சீனா வரலாற்றில் மருத்துவ மேதை என்று அறியப்பட்டவர். உண்மையில் அவர் மருத்துவ மேதை மட்டுமல்ல, பல கலைகளை கற்ற பெரும் கலைஞர் அவர். பல துறைகளில் காலடி எடுத்து வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட அலி இப்னு சீனா ஒரு இறைநேச செல்வரை சந்திக்கிறார். ஒரு அவுலியாவை போய் பார்க்க போறாங்க, அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அவுலியாவுக்கும் அலி இப்னு சீனாவை பற்றி தெரியும். அந்த காலத்தில் அலி இப்னு சீனாவை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பிரபல்யமானவர், மருத்துவ மேதை, மருத்துவ தந்தை என்றெல்லாம் அவருக்கு பெயர் இருக்கிறது. அவருடைய மருத்துவ ஆற்றலை பற்றி ஒரு வரலாற்றை குறிப்பிடுவார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு கிழவி, ஒரு பெண், ஒரு மருந்தை கண்டுபிடித்தார். மூலிகையின் மூலமாக மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார். அது எந்த அளவிற்கு வைராக்கியமான மருந்து என்று சொன்னால், கண் பார்வை இழந்தவர்களினுடைய கண்களில் அது 3 முறை 3 நாட்கள் ஊற்றினால் அவருடைய பார்வை முழுமையாக மீண்டு வந்துவிடும். அப்படி ஒரு வைத்திய உலகத்தையே திகைக்க வைத்த மருந்து அது. இதை கேள்விப்பட்ட அலி இப்னு சீனா அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்கிறார், அம்மா, நான் அலி இப்னு சீனா, நீங்க அலி இப்னு சீனாவா? நீங்க மருத்துவ மேதையாகிட்டு உங்களை பற்றி பலரும் பலவிதமாக புகழ்ந்து பேசி தள்ளுகிறார்களே, வாருங்கள், அமருங்கள், என்ன வேணும் என்று கேட்கிறார். இல்ல, நீங்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். கண் பார்வை இழந்தவர்களுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய, கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த மூலிகை சொட்டுக்களை, அந்த மூலிகை கஷாயத்தை ஊற்றினால் 3 நாட்களில் அவருக்கு முழுமையான பார்வை தெரிந்து விடுகிறது என்று கேள்விப்பட்டேனே. ஆமாம், அது உண்மைதான். அதற்கு என்ன? இன்னும் இத்தனை பேர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில சுகம் பெற்றவர்கள் தான். அந்த மருந்தை, அந்த வைத்தியத்தை படித்து போவதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க. அதெல்லாம் சொல்லித்தர முடியாது.
அந்த காலத்துல இந்த மூலிகை வைத்தியங்கள் இன்று இவ்வளவு குறைந்து பலகீனப்பட்டு காணாமல் போவதற்கு காரணம் அது தங்களுடைய குடும்ப பாரம்பரிய வைத்தியம் என்று அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். தங்களினுடைய பிச்சலங்களுக்கு வாரிசுகளுக்கு சொல்லி தருவார்கள் என்று மற்றவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அலோபதி வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி வைத்தியங்கள் எல்லாம் குறைந்ததற்கு அதுவும் ஒரு காரணமாயிற்று. எனவே இன்னைக்கு பார்க்கலாம், இந்த மஞ்சக்காமலை வந்ததுன்னு சொன்னா அதுக்குன்னு சில கிராமங்கள்ல ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மூலிகைகளை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எங்க ஊர் பக்கத்துல அம்பா சமுத்திரம், அந்த அம்பா சமுத்திரத்துல இன்னைக்கு ஒரு பொம்பளை இருக்கிறாங்க. அவங்க அம்மா இருந்தாங்க, அம்மாவோட அம்மா இருந்தாங்க, அது வாரிசா தான் வருது. ஆனால் அப்படி நோயை கேட்கிறது நாங்களும் போய் அனுபவித்திருக்கிறோம். எளிய மருந்து தான் அது. பானையில தான் வச்சிருக்கிறான், மண்பானையில தான் அந்த மருந்தை வச்சிருக்கிறார். வச்சு அந்த வந்திருக்கக்கூடியவர்களுடைய வாயில முதல்ல அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு வாய்க்கால் ஓடுது. அந்த வாய்க்காலில போய் கை கால் கழுவ சொல்றாங்க. நம்ம வந்து செஞ்சுட்டு வர்றோம். வந்த பிறகு அந்த மருந்தை எடுத்து வாயில ஊத்துற, கசப்புன்னா அப்படி கசப்பு. அதுக்கு பிறகு நாட்டு வாழைப்பழம் 2 இருக்கிறது, அது திங்க சொல்றான். அவளுக்கான ஃபீஸ் 20 ரூபாய், அந்த நாட்டு வாழைப்பழத்துக்கு ஒரு 15 ரூபாய், 35 ரூபாய், சப்ஜெக்ட் முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு பேப்பர் தர்றா, அதுல சில பத்தியங்கள் இருக்கிறது. 3 அல்லது 4 நாட்களில் கியூர் ஆயிடுது, பக்கமாக ஆகிவிடுகிறார், நோய் அறவே இல்லாமல் போய்விடுகிறது. வெறும் 35 ரூபாய் செலவில். ஏனெனில் இன்னொன்று அவங்களுக்கு ஒரு வசியத், அந்த வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இவ்வளவுதான் வாங்கணும். ஒரு காலத்தில் 5 ரூபாய் வாங்கினாங்க, இப்ப 20 ரூபாய் வாங்குறாங்க, 30 ரூபாய் வாங்குவாங்க. இந்த அளவை தாண்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி அவர்கள் அதிகபட்சமாக காசு வாங்குவார்களே ஆனால் இந்த மருந்தினுடைய தன்மை கெட்டு போய்விடும், அது ஷிஃபாவை தராது என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் நமக்கு நல்லதுதான், நம்ம கொஞ்சம் காசை கொடுத்து நம்ம சோதனை பெற்றுக்கலாம், இப்படி இருக்கிறது. ஆனால் இவர்கள் யாருக்கும் இந்த மருந்தை சொல்லி தர மாட்டாங்க. இது எந்த மூலிகையிலிருந்து எப்படி இந்த கசாயத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அத மாதிரி அந்த கம்மா, அந்த பெரிய மனுஷி, அந்த கிழவி அலி இப்னு சீனாவுக்கு மருந்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று விட்டார். அவர் தலைகீழாக நின்று கெஞ்சி கதறி கூத்தாடி கேட்ட போதிலும் முடியாது என்று மறுத்து விட்டார். அப்படி மறுத்ததுக்கு பிறகு இவர் போயிட்டார், இவர்கிட்ட வாங்க முடியாதுன்னு போயிட்டார். போயிட்டு அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் அங்க சில 3 அல்லது 4 மாதங்கள் போனதற்கு பிறகு அவர் ஒரு உறுதியோடு தான் போறார். இந்த மருந்தை கண்டுபிடித்தே தீருவேன் என்ற உறுதியோடு போகிறார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு உதாரணமாக தன்னுடைய பணியாளர்கள் 2 பேரை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு சட்டி எடுத்து ஏறக்குறைய ஒரு 10 லிட்டர் தண்ணீரை இதை ஊற்றி அதில் அடுப்பு எரிந்து கீழே அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் பெரிய மூடியையும் போட்டு அதில் இருக்கக்கூடிய ஆவி வெளியே போய்விடாமல் ஒரு பாறாங்கல்லையும் அதன் மீது வைத்திருக்கிறார். அந்த தண்ணீர் கொதி கொதி என்று கொதிக்கிறது. ஊற்றப்பட்ட 10 லிட்டர் கொதித்து கொதித்து ஆவியாகிறது. தண்ணீருடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. 9, 8, 7, 6 என்று குறைந்து கொண்டே வருகிறது. ஏறக்குறைய 1/2 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல போனா சட்டி பிடிச்சி எரிஞ்சிடும். அங்கே ஆவியினுடைய உத்வேகம் அழுத்தமாக இருக்கிறது. மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய மூடியை தூக்கி எறிந்துவிடும் போன்று கொதி அந்த அளவிற்கு தட என்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாறாங்கல் வைக்கப்பட்டிருக்கிறதா அது தூக்க முடியாமல் போனது. இப்போது தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு சொன்னார், இந்த மூடியை நீங்கள் திறக்க வேண்டும், சட்டென்று தண்ணி நீங்க நகன்றுங்க, அது அந்த அளவுக்கு வேகமாக வரும் என்று சொல்லிவிட்டு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டு விட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படி மூடியை திறக்க சொல்லி திறந்த உடனே பாய்ந்து வரக்கூடிய அந்த ஆவியில் தன்னுடைய 2 கண்களையும் விரித்து காட்டினார். குப்பென்று கண்ணிலே பட்டு கண்ணினுடைய ஒளியை அது போக்கிவிட்டது. அவர் குருடரா போயிட்டார் அலி இப்னு சீனா. இப்ப என்ன செஞ்சாரு, மறுநாள் அங்கே இந்த புறப்பட்டு நேரம் தான் அம்மாட்ட வர்றார். அம்மா எனக்கு கண் பார்வை தெரியல அப்படின்னு முறையிடுறார். அவளும் பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணில் பார்வை இல்லைங்கிறத கன்ஃபார்ம் ஆனதற்கு பிறகு அவளுக்கு 3 நாள் மருந்து கொடுக்கிறார். பார்வை மீண்டு விட்டது, பக்காவா ஆயிடுச்சு, பார்வை தெரிஞ்சிருச்சு. இப்ப கேட்கிறாரு, நான் யாரு தெரியுதா உங்களுக்கு? ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நான் தான் அலி இப்னு சீனா. அலி இப்னு சீனாவா? ஒரு 4 மாசத்துக்கு